ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்கான ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த கஷாயத்துக்கு ஃபஸ்ட்டாக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் வேம்பாலம் பட்டைங்க. வேம்பாலம் பட்டை 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும். ப்ளஸ் முடி அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். நல்லா சூப்பரான ஒரு மருத்துவ குணம் கொண்ட வேம்பாலம் பட்டை எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என் வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோ தான் உங்களுக்கு நான் போடுறேன். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் என்னோடய முடி நல்ல ஹேர் க்ரோத்தாக இருக்க போய் தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். அடுத்த பொருள் அதாங்க ரோஸ்மேரி. ரோஸ்மேரி இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா முடி வேர்க்கால்லேருந்து சின்ன சின்ன முடிகள் முளைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரோஸ்மேரி ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தலைமுடி கொட்டாமல் நல்லா அழகாக அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கு ரோஸ்மேரியும் நல்லா சூப்பரான ஒரு மருத்துவ குணம் கொண்டது தாங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் ஜடாமஞ்சி. இது பாருங்கள், பார்க்குறக்கு ஜடை பின்னி போட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த ஜடாமஞ்சி உடம்புக்கு இது சூட்டை கொடுக்குற ஒரு பொருள் தான். அதான் இதை அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கம்மியாக யூஸ் பண்ணுனா போதும். ஆனால் இது ஹேர் க்ரோத்துக்கு இருக்கணுங்க. அதுவும் நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அடுத்த பொருள் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் வசம்பு. வசம்பு குழந்தைகளுக்கெல்லாம் கையில் கட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எதுவும் பொருள் அது ஒரு எதிர்வினையாற்றும், குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். எதுவும் அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கிற பொருள். அது ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெமிடினா, நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து சூப்பராக்கி வைக்கிறது வசம்பு. அது மாதிரி ஆவாரம்பூங்க. இது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆவாரம்பூ நல்லா முடியை பளபளப்பாக்கி கொடுக்கும். முடி கொட்டுறதை நிறுத்தும். உடஞ்சி விழுகிறது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்குங்க. அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வெங்காய விதைகள் தாங்க. வெங்காய விதைகள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சொட்டையான இடத்துல கூட உங்களுக்கு முடிகள் முளைக்கும். அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது பூஞ்சை தொற்றுலேருந்து நமக்கு பாதுகாக்கும். இந்த பொடுகு, அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு இந்த வெங்காய விதைகள் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கேன்னு தெரியும். அடுத்ததாக எடுத்துக்கக்கூடிய பொருள் நம்ம நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காயில் 4 பீஸ் எடுத்திருக்கேன். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முடி அதிகமாக கொட்டும். இது பித்தத்தை குறைக்கும். வைட்டமின் சி இருக்குது. நல்ல முடி அருமையாக கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு உதவும். அதனால் நெல்லிக்காய் 4 துண்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்த பொருள் கிராம்பு தாங்க. இது சூப்பரான ரெமெடிங்க. நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மாஸ்க்குக்கு அடிக்கடி இதை பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவேன். கிராம்பு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். நம்ம அடிக்கடி மசாஜ் கொடுக்கறதில்ல தலையில். நம்ம கிராம்பு கிராம்பு ஆயிலு, கிராம்பு மாஸ்க்கு, இந்த மாதிரி சிரம் கஷாயம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உங்களுக்கு சூப்பராக ஹேர் வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கு அடுத்த பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நல்லா கருமையாக அடர்த்தியாக நீளமாக முடி நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் வெட்டி வேர் தாங்க. வெட்டி வேர் குளிர்ச்சி கொடுக்கும். இது நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஸ்கேல்ப்பை சுத்தம் பண்ணி சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாமே ஹேர் க்ரோத்துக்கான முடி கொட்டுறதை நிறுத்தி எல்லா பிரச்சனையும், பொடுகு பிரச்சனை எல்லாத்தையும் நிறுத்தி உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இது கூடவே இன்னும் 2 பொருள் சேர்த்தணும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வெந்தயம் தாங்க அடுத்து போட போகிறோம். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும். வெந்தயம் போடுறதுனால கூலிங்காக இருக்குமோ, சளி பிடிச்சிக்குமோ
சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த இந்த கஷாயத்தை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. 30 நாளையில உங்களுக்கு முடி வளருங்க. நீங்களே பார்ப்பீங்க கண்கூடா. இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா தலையெல்லாம் நல்லா அத உலர்த்திட்டு, அதுக்கப்புறமா இந்த ம் காஞ்ச காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த தலையில வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைன்னா கையில எடுத்து நல்லா ஒரு மசாஜ் குடுங்க. தினமும் அதாவது குளிக்கும் போதெல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. செம்ம ரிசல்ட் இருக்கும். மீண்டும் மீண்டும் இத பண்ணுவீங்க. நான் இப்போ இத அளவா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டு தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமா போடக்கூடாது. அடுத்த பொருள் வந்து டீ தூள் தாங்க. நான் வந்து இந்த டீ தூள் வந்து ஏலக்காய், அஸ்வகந்தா அந்த மாதிரிலாம் நிறைய பொருள் போட்டு தான் எங்கள் வீட்டுக்காருக்கு டீ காய்ச்சி கொடுப்பேன். நான் வந்து டீ குடிக்க மாட்டேங்க. அதனால் மசாலா டீ தூள் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த டீ தூள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாதா டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டீ தூள் வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கறது இல்லாமல் நரமுடி வர்றதையும் தடுக்கும். அதேமாதிரி நெல்லிக்காய், கருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து நரமுடி வந்து உங்களுக்கு வர்றது தடுக்கும். நரமுடி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிளாக் ஹேராக மாற்றி கொடுக்கும். பாருங்கள், கொதித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே ஒரு 5 நாள் வந்து அப்படியே இதுலேயே ஊற விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது இதில் ஊற விடுங்க. அப்போ தான் இதோட சாரம் இறங்கும். இங்கே பாருங்கள், சிக்கு எடுத்த பாருங்கள். ஒரு 2 முடி தாங்க எனக்கு வந்திருக்கு. இன்றைக்கி இது விழுந்திருக்கு. இல்லைன்னா இதுவும் விழுகாதுங்க. முடி எனக்கு ஸ்டாப் ஆகி கொட்டுறது ஸ்டாப் ஆகி நல்லா அடர்த்தியாக நீளமாக முடி வளர்ந்துருக்குதுங்க. நான் இதெல்லாம் இந்த மாதிரி ரெமெடிகள்லாம் பண்ணி நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருக்கிறதுனால தான் இந்த ரெமெடியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது உபயோகப்படாட்டியும் மற்றவங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. முடி கொட்டுற பிரச்சனை, எல்லா பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, உடஞ்சி விழுகிற பிரச்சனை, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பிரச்சனை, கொத்து கொத்தா முடி விழுகுது, முடி வளரவே மாட்டேங்குது, அடர்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு சூப்பராக முடிகள் முளைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த மாதிரி கஷாயமாகட்டும், சிரமாகட்டும், எதாக இருந்தாலும் இளஞ்சூட்டில் எடுத்து நல்லா ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். ரொம்ப சூட்டோடு எடுத்து பொள்ள வச்சிடாதீங்க தலையை. இளஞ்சூட்டில் எடுத்து நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் அப்படியே தலையை அழுத்தி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வந்து பாருங்கள். நல்லா சூப்பராக உங்கள் முடிகளும் முளைக்குங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு கஷாயம் இருந்தால் போதும். அப்புறம் அடிக்கடி வாரத்தில் 2 தடவை மாஸ்க்கு போடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, மறந்துடாதீங்க. ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்து ஃபுட்டாக சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே என் வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.